ஃபேமிலி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஜீவ விவசாயம், உயிராற்றல் வேளாண்மை, இயற்கை உரம் மற்றும் பூச்சிக்கொல்லிகளை பற்றி நிறைய வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்காங்க. நம்ம சேனலை பார்க்காதவங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் முருங்கையை தாக்கும் பூச்சிகள் என்னெல்லாங்கிறதையும், அதை தவிர்க்கும் முறைகள் என்னெல்லாங்கிறதையும், பூச்சிக்கொல்லிகள் என்னெல்லாங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. முருங்கையை தாக்கும் பூச்சிகள்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக மரப்பட்டை துளைப்பான்னு சொல்லுவாங்கங்க. இன்டர்பெல்லா டெட்டோனியஸ்ன்னு இதை சொல்லுவாங்கங்க. இது மரப்பட்டைகளை சார்ந்து வாழக்கூடிய இந்த பூச்சி வகைங்க. அடுத்ததாக சொன்னால் போட் ஃப்ளைங்க. டெட்டோனோடைட்சிக்மான்னு சொல்லுவாங்கங்க. இது காய்களை தாக்கக்கூடியதுங்க. காய்களை பிளந்து தேன் போன்ற திரவங்களை வர வச்சு காய்கள் அவ்வளோத்தையும் இந்த பூச்சி வம்பு பண்ணிருங்க. அடுத்ததாக சொன்னால் இலை புழுன்னு சொல்லுவாங்க, லீக் கேட்டர்பில்லர்னு சொல்லுவாங்க. இது இலையின் பச்சையத்தை உறிஞ்சி இலையை சல்லடை போல் ஆக்கிருங்க. சில இலைகள்லாம் பார்த்தீங்கன்னா முருங்கையில் கண்ணாடி மாதிரி இருக்கும், மேலே உள்ள பச்சையும் இருக்காதுங்க. அதுக்கு இந்த புழுக்கள் தாங்க காரணம். அடுத்ததாக ட்ரெசமில்லான்னு சொல்லுவாங்க. இது பல ஈக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. முருங்கை பிஞ்சுகளை இது ரொம்ப சேதமடைஞ்சு செஞ்சிருங்க. இது அடுத்ததாக எடுத்துக்கிட்டா முருங்கை மரம் அப்படின்னா நமக்கு நினைவு வர்ற பூச்சி என்னன்னா கேரி கம்பளி பூச்சி தாங்க. யூப்டெரட் மெலிஃபிரான்னு இதுக்கு பேர் சூட்டப்படுதுங்க. இதை செனப்பூச்சின்னு சொல்லி கூட அழைக்கப்படுவாங்கங்க. இது என்ன பண்ணுன்னா முருங்கை மரத்தில் உள்ள பட்டைகள் இருக்கலாங்க, அந்த பட்டைகளை கூட்டம் கூட்டமாக உறிஞ்சி தின்னும் தன்மை கூடியதுங்க. மரப்பட்டைகளின் ஈரத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால அந்த மரப்பட்டைகளுக்கு இடையிலேயே முட்டையிடும் தன்மை கொண்டதுங்க. வெப்பம் குறைவான நேரத்தில் அப்படியே இலைகளுக்கு மேலே போய் இலைகளையும் உறிஞ்சி தின்னும் தன்மை கொண்டதுங்க இந்த பூச்சி. பூச்சி பார்த்திங்கன்னா தன்னுடைய உடல் எடையை விட 3-4 மடங்கு அதிகமாக உண்ணும் தன்மையை கொண்டதுங்க, உறிஞ்சி உண்ணும் தன்மையை கொண்டதுங்க இந்த பூச்சி. அதனால் இதை இலை உறிஞ்சும் இயந்திரம் அல்லது ஈட்டிங் மிஷின்ஸ் கூட பெயர் சொல்லுவாங்கங்க இதுக்கு. இந்த கம்பளி பூச்சி தாக்கத்தினால் முற்றிலும் முருங்கை மரம் அழிக்கப்படுதுங்க. இப்படி முருங்கையை தாக்கும் பூச்சிகள்னா இன்னும் பல வகைகளை நம்ம சொல்லலாங்க. முதல்ல முருங்கையை நடவு செய்யும் போது கவனிக்க வேண்டிய முறைகளை கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதிலிருந்து கொஞ்சம் காப்பாற்றப்படலாங்க. மண் அதன் தேவைக்கேற்ற ஈரப்பதமாக இருக்கணுங்க முதலாவதா. ரெண்டாவதா முருங்கையில் காணப்படும் பூச்சிகள் நீர்க்குழாயை கொண்டு கொஞ்சம் துவைக்கப்படலாங்க. பழைய கிளைகள், அதாவது அதை சுற்றி உள்ள முருங்கை மரத்தில் உள்ள தேவையற்ற கிளைகள் அல்லது பழைய கிளைகளை முற்றிலும் அகற்றி விடணுங்க. பூச்சி தாக்கம் உள்ள கிளைகளையும் முற்றிலும் அகற்றி விடணுங்க. முருங்கைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகப்படியான நீர்ப்பாசனமும் வேண்டாம், குறைவான நீர்ப்பாசனமும் வேண்டாம். மிதமான நீர்ப்பாசனத்தை கவனத்தில் கொண்டு நீர்ப்பாசன முறையை கடைபிடிக்கணுங்க. முருங்கை நடவு முறையில் அதன் இடைவெளி கவனிக்கப்பட வேண்டியதாக இருக்கணுங்க. அதிகப்படியான இடைவெளிகள் இருக்கக்கூடாதுங்க. முருங்கையை சுற்றியுள்ள மண்ணில் உழவு செஞ்சு அந்த மண்ணின் வளத்தை அதிகரிக்கணுங்க. அந்த மண்ணுக்கு களைக்கோளம் அல்லது பசுந்தாள் உரங்களை இட்டு அந்த மண்ணின் வளத்தை இன்னும் அதிகரிக்கணுங்க. உரமிடும் தன்மையை கவனிக்கணும்னா மண் பரிசோதனை செஞ்சு அந்த முடிவுகளை பொறுத்து கரிமம் மற்றும் உயிர் உரங்களை இடுறதை பற்றி கவனத்தில் கொள்ள வேண்டுங்க. குறைவான உரமிடுதல் மூலம் தாவரங்களின் வளர்ச்சிகள் பாதிக்கப்படுதுங்க. அதிகமான உரங்கள் கிடைப்பதன் மூலம் நைட்ரஜன் தன்மை அதிகரித்து தாவரங்களின் தண்டு பகுதிகளில் சதைப்பற்றுகள் அதிகரித்து பூச்சி தாக்கங்கள் அதிகரிக்குங்க. அதனால் இதை கவனத்தில் கொண்டு உரமிடும் தன்மைகளையும் கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டுங்க. அடுத்ததாக பூச்சி தாக்கத்தை தவிர்க்கும் முறைகள், அதாவது தவிர்க்கும் பூச்சிக்கொல்லிகள். வேர் பகுதியில் ஆமணக்கு எண்ணெய்கள் தடவலாங்க. இது பூச்சி தாக்கத்திலிருந்து தவிர்க்கப்படுதுங்க. முருங்கையின் அடிப்பகுதியில் சாம்பல் போன்றதெல்லாம் நம்ம இடுவதன் மூலம் அதிக சத்துக்கள் கிடைக்குதுங்க. அடுத்தபடியாக பூச்சி தாக்கத்தை தவிர்க்க வேப்பிலை கரைசல், அக்கினி அஸ்திரம், கற்பூர கரைசல், மூலிகை பூச்சி விரட்டி இது அவ்வளத்தையும் தெளிக்கலாங்க. இது அவ்வளவும் இடைவெளிகளை பொறுத்து, பூச்சிகளை பொறுத்து, பூச்சி தாக்கங்களையும் பொறுத்து நம்ம தெளிக்க வேணுங்க. வேப்பிலையை கொண்டு புகை போடுவாங்கங்க. இந்த புகை போடுதல் மூலம் கம்பளி பூச்சி தாக்கத்தை முற்றிலும் தவிர்க்கலாங்க. நம்ம இவ்வளோ பூச்சி தாக்கத்தையும் பூச்சி மருந்தையும் நீங்கள் சொல்லிட்டீங்க, இந்த பூச்சிக்கொல்லிகளை எப்படி தயார் பண்ணணும், எப்படி நாங்கள் தெளிக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? கவலையே வேண்டாங்க. நம்ம சேனலில் பூச்சிக்கொல்லிகளை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கேங்க. பார்க்காதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வீடியோ பார்த்து அளவு பார்த்து பூச்சிகளை அழித்து முற்றிலும் பயன்பெறுங்க.
இது போன்ற வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேங்க. இந்த வீடியோ பார்த்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிங்க.